அண்ணே உன் மாமனாரோட பேட்டி நல்ல பட்டொலி வீசி பறக்குதுண்ணே. இலே அண்ணே ஏத்தனது ஆறு சம்மோல என்ன பிரசிடண்ட், யாரை சமாதானப்படுத்த அந்த வெள்ளை கொடி ஏற்றிருக்கீங்க? அண்ணாச்சி, இது சமாதானப்படுத்துறதுக்காக ஏத்தன வெள்ளை கொடி இல்ல, சண்டையில ஜெயிச்சதுக்காக ஏத்தன வெற்றி கொடி. அண்ணேச்சி புரியலையா? எல்லாரும் பட்டு துணியில தான் கொடி ஏத்துவாங்க. ஆனா எங்க அண்ணே இந்த ஊர்ல பெரிய மனுஷன் சொல்லி சுத்திட்டு கிடக்காரு நம்ம சவுந்தரபாண்டி ஐயா. அவருடைய வேட்டியவே கொடியா ஏத்தி ஆனா பறக்க விட்டுட்டு இருக்காரு. ஊருக்குள்ள ஓடுறதா சொன்னாங்க, அவர் வேட்டி இங்க பறக்குது. அந்த ஆள் வேட்டி தானா இது? அந்த ஆளு அன்றாயரோட ஊர் ஃபுல்லா ஓடுறதா சொன்னாங்க, நான் பார்க்கலையே. பார்க்கல. ஆனா அவர் வேட்டியை பார்த்தாச்சு. பிரசிடண்ட், நான் ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்க. என்ன நீங்களா நிக்கிறீங்க? நீங்களே எடுத்துக்கிடுங்க. வாங்க 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 நில்லுங்க. சேர்ந்து எடுத்துக்கிடுங்க. அடே அடே அடே, என்ன அமோகமா பறக்குது? தெரியுதா? கொடி இங்க தான் பறக்கும். எப்போ வேணா வந்து எடுத்துக்கங்க. சரி, நாங்க வர்றோம் ஜம்மு. வர்றோம். என்னண்ணே பறக்கல? டேய், என்னடா என்ன இது? வேட்டி உருவனது மட்டும் இல்லாம அத வாசல்ல கொடியா ஏத்தி விழா வேற நடத்திட்டு இருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஏம்ல, எல்லாம் ஒரு ரூல் பிரகாரம் தானே பண்ணிட்டு இருக்கு. என்ன பாக்க ஒரு 4 ரூல் சொன்னியே, உனக்கு ஞாபகம் இருக்கா? ரூல் நம்பர் 1, எதுக்காகவும் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போக கூடாது. ரூல் நம்பர் 2, யாரையும் போய் அடிக்க கூடாது. ரூல் நம்பர் 3, இடி விழுந்த மாதிரி கத்த கூடாது. ரூல் நம்பர் 4, எது நடந்தாலும் எருமாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி அமைதியா போனோம்ட்டு நீ தானே சொன்ன. அம்புட்டுதேன். அந்த ரூல் பிரகாரம் தானே இதெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிருக்கு. உன் ரூலை ஒன்றும் மீறலையா? நானும் அன்பா தான் பேச போனேன். அவரு தான் வேட்டி வேணுமா கேட்டாரு. மாமனார் ஆசையா கேக்குறாரு, விட்டு வர வேண்டாம்னு வாங்கிட்டு வந்தேன். அதுல என்ன தப்பு? தப்பே இல்லனே. அண்ணே அவரு வேற என்னலே ஜட்டியும் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அத வாங்க போகும்போது தான் ஓடிவிட்டாரு. இல்லண்டா அதையும் கொண்டு வந்து இன்னொரு கொம்பு நட்டு பறக்க விட்டுருப்போம்ல. ஆமா, விட்டா நீ அதையும் பண்ணுவ. உன்னெல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது. போடா. ஏலே, என்ன எதுக்கு கோச்சிட்டு போற? ஏம்ல, உனக்கு கேக்க. ஏலே, எதுக்கு நீ இப்ப கோச்சிக்குத? உனக்கு இந்த அன்பு ட்ரீட்மெண்ட் வேண்டாண்டா, அப்ப பழைய அருவா ட்ரீட்மெண்ட்டே ஓகேவா? ஒரு அருவாள் எடுத்துட்டு போய் உங்க அப்பனை நல்லா நெஞ்சிலேயே கொத்தி விட்டு வரவா? கொத்துவடா, கொத்துவ. இப்பெல்லாம் உனக்கு ஏத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இருக்குதானே ஜெய்ய? இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏலே, என்ன செய்ய சொல்லுத? உங்க அப்பனை அடிக்க கூடாது, திட்டக்கூடாது, குத்தக்கூடாது, வெட்டக்கூடாதுண்டா. அவன் செய்யறதுக்குலாம் நம்ம அப்ப எப்படிதான் நம்ம எதிர்ப்ப காட்டுறது? அவன் கொட்ட கூட எல்லாத்தையும் வாங்கி நின்று பார்க்க சொல்லுதியா? சில நேரங்கள்ல உன்னை பத்தி நல்ல விதமா பேச வைக்கிற. சில நேரங்கள்ல நான் சொல்றத கேட்டுக்கிட்டு நல்ல புள்ளையா நடந்துக்குவேன். சில நேரங்கள்ல கோவப்படுற. சில நேரங்கள்ல என்ன பேசவே முடியாத அளவுக்கு நீ பண்ற. என்னமோ பண்ணி தொலை, வழிய விடு. எங்க போற? அதுக்குள்ள எங்க போற? ஏய், அத சொல்லுதோம்ல, சமாதானமா போடா. இல்ல என்னாச்சு? இல்ல பாத்து போய் முட்டிக்கிட்ட. இங்க உட்காரு. அதான் புருஷன் எல்லாம் இப்படி தள்ளி விட கூட சொல்லுவாங்க. உடனே பலன் கிடைச்சிருச்சு. எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? இல்ல என்னைய தள்ளி விட்டு நீ இடிச்சுக்கிட்டு என் மேல பழி போடுத. நீ அவர் வேட்டிய உருவனதுனால்தான் அத வாசல்ல கொடியா பறக்க விட்டுருக்க. நான் அதை பார்க்க முடியாம தான் கோவமாகி உள்ள வந்தேன். நீ என்ன சமாதானம் பண்ண முயற்சி பண்ண போய் தான் நான் கோவமாயி அதுல இடிச்சுக்கிட்டேன். தப்பு ஓ மேல தானே. இல்ல என்னல சொல்லுத? இல்ல இவ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அண்ணே மைனி சொல்றதுலயும் லாஜிக் இருக்குனே. நீ அவரோட வேட்டியை உருவலைனா மைனி இப்படி இடிச்சிருக்க மாட்டாவல. பெருச்சனி அவ கூட சேர்ந்து பேசியா நீ? மதனி அடிச்சிருவாங்க. இல்ல இங்க திரும்ப காட்டல. நானு இப்படி ஒத்தடம் கொடுத்தேன். இல்ல காட்டலங்க. என்ன பண்ற? இப்படி ஒத்தடம் கொடுத்தேன். என்ன பண்ற? இல்ல இப்படி வச்சா நெத்தில கொம்பு முளைக்காது. சரியா? நானே டாக்டர்,
எனக்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறியா? என்னதான் டாக்டரா இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லண்டா வேற ஒரு டாக்டர் கிட்ட தான் போய் ஊசி குத்திக்கிடணும். நீயே குத்திக்கிடுவியா என்ன? ஏன் மைனி இதுவும் ஒரு லாஜிக் இருக்குல்ல. இல்லை சரி நீ காட்டு. மெதுவா. இல்லை உன் கோவம் எனக்கு புரியுது. ஒரு கன்னத்தில் ஒருத்த அரைஞ்சா மறு கன்னத்தை காட்டு நீ சொல்லுத. ஆனால் நான் இன்னொரு கன்னத்தையும் காட்டின கன்னத்திலே அரையிறான உங்கள் அப்பன் அதுக்கு என்ன செய்ய சொல்லுத சொல்லு. நீ அமைதியாக போக சொல்லுத. அமைதியாக போனால் ஏதோ கோழத்தானு நினைக்கிறானே உங்கள் அப்பன் அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? என்ன செய்ய சொல்லுத? நான் என்ன அமைதியாக போகிறவங்கிட்டியா போய் மல்லுக்கு நிற்க? சண்டை போட்டாதான் அமைதி ஆவன்னா நான் என்னத்தை செய்ய? இல்லை நான் பாட்டுக்கு என் தங்கச்சிக, என் குடும்பம், என் கடை, என் பொண்டாட்டின்னு தானே இருக்கேன். அவன் தானே தேவையில்லாம வந்து வம்பிழுக்கான். இதெல்லாம் நான் என்ன பிடிச்சா பண்ணுதேன்? வேற வழி இல்லாம தானே செய்தேன். அத நீ புரிஞ்சுக்கல. இவன் புரியாம பேசிட்டு இருக்கான். எசக்கிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா ஐயா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ஒரு காலத்துல நானே கதினி என் காலடியிலேயே விழுந்து சேவகம் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவங்க அண்ணே. அவன் இன்னைக்கு என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நடு ரோட்ல என்னை அன்றாரோட ஓட விட்டுருக்காங்க. நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்ததுனால உங்களுக்கு பயம் விட்டு போச்சு அப்படிதானே? இப்ப செஞ்சு காட்டுதேன். இதோட உன் கதை முடிஞ்சது. நீங்க செய்த எல்லாத்துக்கும் நீங்க தான் அனுபவிப்பீங்க மாமா. இங்க என் மேல விழுந்த ஒவ்வொரு அடிக்கும் எங்க அண்ணன் 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க 3 பேரையும் எங்க அண்ணன் அணுவா அடிச்சு சித்திரவதை பண்ணியே கொல்லும். வர சொல்லு. மோதி பார்க்க சொல்லி அவன. இன்னைக்கு நீ செத்த நீயே. ஆமா, ஓ சாவு மணிதான் அவனுக்கு நான் கொடுக்கிற முதல் தகவல். உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இதே மாதிரி தான் போட்டு தள்ளுறேன் பாரு. போட்டு தள்ளல என் பேரு சௌந்தரபாண்டி இல்ல. சரியா? இல்ல தீப்பட்டி எடுத்துட்டு வாழை போல. ஐயா ஐயா உங்க கோபம் அந்த சமூகத்து மேல நீங்க இப்படி செய்யலாமா? ஐயா வேண்டாம் ஐயா, சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா. என்னலே என்ன உனக்கு பயம் வந்துருச்சா உனக்கு? ஏய் என்னல யோசிக்க வேண்டியிருக்கு? இவனு பெரிய பணக்காரியா? செத்தா அள்ளி போட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். ஏய் இத பாரு, என் தம்பி எப்பேற்பட்டவன். ஊர்ல அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, மதிப்பென்ன, மரியாதை என்ன? எதிரில எவனாவது தோல்ல துண்டு போட்டு நடப்பானா? அவனுக்கு அவ்வளவு மரியாதை இந்த ஊர்ல. அப்பேற்பட்டவன வெறும் பையன் அன்றாயரோட ஓட விட்டுருக்கானே, அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? அவன் இவளை பார்த்து கதற வேணாமா? நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழ வேணாம்? சௌந்தரம், என்னல பாத்துக்கிட்டு இருக்க? கொளுத்தி போடல அவளை. ஏய் பெரியாத்தா, உன்னையில கொன்னு போட என் அண்ணன் தேவையில்லை, நானே போதும். ரொம்ப ஓவரா ஆடாத சொல்லிட்டேன். சாவ போற நேரத்துல பயத்தை உள்ள மறைக்கிறதுக்காக கோபத்தை வெளியில காட்டுதியா? இப்ப எரிய போற நெருப்புல நீ எப்படி கத்துதன்னு நான் பாக்குறேன். நானு பயம் ஆருக்கு? எனக்கா?
மாமா, நான் சாதாரண பொண்ணு இல்ல, நான் சமூகத்தோட தங்கச்சி. பயம்ன்றது எங்க குடும்பத்தோட ரத்தத்திலே கிடையாது. ஒருவேளை நான் செத்தா நீங்க எல்லாரும் எப்படி துடிச்சு சாவீங்கன்னு தான் நினைக்கிறேன். நல்லா நினை, நீ நினைச்சுக்கிட்டே நான் தான் உன மொத்தமா நினைச்சாச்ச. நீ நினைச்சாயிர ஜெயிக்கிற போல தீப்படி எடுத்துட்டு வாழ. ஐயா, நீ காலி அசிங்கப்படுத்தினா அந்த சம்பவம் ஐயா. கோவத்துல இப்படி செய்யாதீங்க ஐயா. வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. என்னல என்ன உனக்கு பயம் வந்துருச்சு அவனுக்கு? இல்ல இல்ல இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஐயா ஐயா, செத்த இதுக்கு நீங்க உன்னை விட்டு மாட்டேன். எங்கல போறேன்? விடு, போட. ஐயா இன்னைக்கு கக்கா கட்டே அவன் தூரு தரத்தை காட்டுது. ஐயா, வேணாம் ஐயா. ஐயா ஐயா, விட்டாதன நானே, விட்டாதன முன்னிய நானே. என்னையா இது? செத்து தொலை. இந்தாலே தீப்பெட்டி. இந்தா கொடுத்துல அவள. கொண்டா கொண்டா கொளுத்தி போடுதான் பாரு பொறுப்புல. என்ன பேச்சு பேசுது நீ? என்ன திமிரு? இவளுக்கு ஐசி கெட்டிக்கா செத்தாக்கா துடிக்க பாரு. இல்ல கொஞ்சம் துடிக்கணும்ல, அவ அதுக்குதான் ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. வேணாம் ஐயா. ஐயா, உங்களை கையில் கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா. வேணாம் மாமா, மாமா சொன்ன கேளுங்க. ஐயா ஐயா ஐயா. ஐயோ, என்ன எதுவுமே கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? அத்தான் வந்துதான் உன்னை கொல்லணும்னு அவசியம் இல்ல. இன்னைக்கு என் கையாலேயே நீங்க செத்தீங்க. என்னடி, என்ன இது? உன் மேல சீமண்ண வாட அடிக்குது. யாரடி இந்த காரியத்தை பண்ணுது? சொல்லுடி. புருஷன்தான் அண்ணா. அவரை அசிங்கப்படுத்தி ஆண்ட்ராய்டோட ஓட விட்டுருச்சான். அந்த கோபத்துல மேல சீம தண்ணி ஊத்தி எரிக்க பாக்குறாரு. சிவபாலம் மட்டும் வரலன்னா நேரம் என்னை எரிச்சு காரை கட்டையாக்கி இன்னைக்கு இந்த ஆளை கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேமா? என்னையவே அடிக்கிற நீ? உள்ள சீம தண்ணி இருக்கு, எடுத்துட்டு வாழ. வேலைக்கு போல. நான் இந்த வீட்டுல இருக்கையிலேயே என் மருமவளை கொல்ல பாக்குதீங்களா? பதிலுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? மா, இதாம்மா சீம தண்ணி. இந்த ஆளை கொளுத்தி கொன்றுமா.
இவங்களை கொளுத்த போறது இல்ல, நான் கொளுத்த போறது எண்ணெயில. நீ முதல்ல போய் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துட்டு வா. என்னம்மா சொல்ற? அதான் நான் சொல்லுதல்ல, போ. சீக்கிரம் வால. அதுல எழுது, இந்த மாதிரி என் புருஷனும் அவர் அக்கா காரியம் சேர்ந்துகிட்டு என்னைய கொடுமைப்படுத்தினாங்க. அதனால நான் சீம தண்ணிய ஊத்திக்கிட்டு பத்த வச்சுக்கிட்டேன்னு எழுதல. என்னது இது? சிவபாலா, எழுதிட்டியா? எழுதிட்டு இருக்கமா. இம்புட்டு தானே அடியவன் பௌசி. அடுத்து எழுதல. இந்த மனுஷனோட கொடுமை தாங்காம தான் நான் என் மேலையும் என் புருஷன் மேலையும் அவங்க அக்கா மேலையும் சீம தண்ணிய ஊத்தி பத்த வச்சுக்கிட்டேன். 3 பேருமா சேர்ந்து செத்துட்டோம்னு எழுதல. ஐயோ என்ன கொளுத்திக்கிட்டு நான் செத்துருவேன்னு நினைச்சியா? சத்தியமா சொல்லுதேன், இந்த வீட்டுல எந்த பொணம் விழுந்தாலும் அது தனி பொணமா போவாது, கூட 2 பொணம் சேர்ந்துதான் போகும். சிவபாலா, எழுதி கொள்ள. எழுதிட்டுமா. எடுல அந்த தீப்பெட்டிய. எங்க தீப்பெட்டி கொள்ள. அம்மா அம்மா அம்மா. வேணாமா அம்மா. யாரே நான் புருஷன். சொன்ன கேளு. என்ன விட்டுருங்க. சொன்னா கேளு. எதுக்கு என்னைய சேர்த்து கொள்ள பாக்குற? எவ்வளவு கொளுத்தத்த முதல்ல? இவதான் சீம தண்ணி கொண்டாந்து கையில கொடுத்தவ. கொளுத்தத்த அவள. வேணால வேணாம். அம்மா, கொளுத்தி இந்த ஆள் மேலேயும் அந்த பொம்பளை மேலேயும் தூக்கி போடுமா. நம்மள புடிச்ச தர்த்தரம் இன்னையோட ஓடி போட்டோம். கொளுத்துமா 2 பேரையும். வேணாம் வேணாம். அக்கா கொடுத்து போகுதியா? என்ன கொளுத்திரவா? உமக்கும் சாவுக்கும் 2 அடிதான் இருந்துச்சு. இன்னும் 2 அடி அந்த தீக்குச்சி உங்க மேல வீசி இருந்தனா நீங்க இந்நேரம் காத்துல கருகி இருப்பீங்க. உங்களை நான் மன்னிச்சு விடல. என் மருமகளுக்காக இவ கூட நான் இருக்கணும். அதுக்காக தான் உங்க 2 பேரையும் நான் விடுதேன். பொழைச்சு போங்க. ஆனா ஒண்ணு, இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, ஒரே ஒரு தீக்குச்சியை தான் நான் அணைச்சு போட்டிருக்கேன். இன்னும் 1000 தீக்குச்சி என்கிட்ட இருக்கு. சீம தண்ணியையும் கேனா நான் வாங்கி வச்சிருக்கேன். உசுறு வேணும்னா ஒழுங்கா இருக்கணும். ஜாக்கிரதை. ஏட்டி எசக்கி, நீ வாட்டி வா. நீ எல்லாம் ஒரு மனுஷன். மனுஷனான்னு கேட்கான்.
அக்கா உன்னையே தான் சொல்லிட்டு போறான். சி, வாய் மூடல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை தாங்கிக்கணும்? ரொம்ப அலுப்பா இருக்கு அத்தை. இவங்க மாற மாட்டாங்க. ஒரு நாள் இவங்க மாறவே மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் இத பொறுத்துக்கிட்டு நாம ஏன் இந்த வீட்டுல இருக்கணும் அத்தை? சொல்லுத்த. மா மைனி சொல்றது நியாயம்தாம்மா. யோசிச்சு பாரு, நம்மள விட்டா இந்த மனுஷனுக்கு நாதி கிடையாது. இழுத்துட்டு கடந்தா எடுத்து போட கூட ஆளு கிடையாது. இந்த நிலைமையில இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடுறாரு. வேணாம்மா, போயிடுவோம். சண்முகாத்தான் வீட்டுக்கே போயிடலாமா?